தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் உள்ள வேலுசாமிபுரத்தில் உள்ள அந்த சாலையில் நாங்கள் இருக்கிறோம். அங்கு சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு 2025 செப்டம்பர் 27 அன்று அப்போதுதான் விஜயின் வாகனம் சரியாக இங்கே வந்தது. மக்கள் இருபுறமும் கூடிக்கொண்டிருந்தனர். கரூர் மாவட்டத்தில் இருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருந்த பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், ஆண்கள் அவருக்காக 6 முதல் 8 மணி நேரம் வரை காத்திருந்தனர். அப்பொழுதுதான் அவர் வந்த சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சோக சம்பவத்தில் 41 பேர் இறந்தனர். இதை சரியாக ஏற்பாடு செய்ய முடியாததற்காக விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வேறு பல கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. சிபிஐயும் இந்த குறிப்பிட்ட வழக்கை எப்போதுமே விசாரித்து வருகிறது. ஒரு டிவிகே பேரணியின் போது கரூரில் செப்டம்பர் 27 அன்று நடந்த நெரிசலில் சோகமாக உயிரிழந்த ரவி கிருஷ்ணாவின் தாயாருடன் நான் இங்கே இருக்கிறேன். தன் மகன் இனி இல்லை என்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும், அவனுடைய மொபைல் போனில் அவனது ஆடியோக்களையும் வீடியோக்களையும் கேட்டு இன்னும் அவனிடம் பேசிக்கொண்டிருப்பதாக உணர்வதாகவும் அந்த தாய் கூறுகிறார். அவளிடம் இன்னும் பதிலளிக்கப்படாத பல கேள்விகள் உள்ளன. His mobile phone is talking to him still. She still has answered questions. ஐயா, நம்ம கஷ்டப்பட்டு விட்டுட்டோமே, அப்படி எனக்கு ரொம்ப ஒரு மன உறுத்தலாக இருக்கு. பேகிட்டே இருப்பான், அம்மா 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 அம்மா, கூப்பிடவும் இல்லை. இவங்க போய் தேடிட்டு அங்கேயும் இல்லைன்னு வெளியே வர்றப்ப தான் மனசில் கொண்டு வந்து இறக்குனாங்களாம். அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து ரவி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் டாக்டர்கிட்டலாம் சண்டை போட்டானா, நல்லா அப்போலாம் பாருங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்களே, இல்லைப்பா பல்ஸ் ஒன்றுமே காட்டலை, நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லி பல்ஸ் வச்சு பார்த்து பல்ஸ் ஒன்றுமே காட்டலை, அவங்க இறந்துட்டாங்கப்பா சொன்னதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடாம பாப்பாவை கூப்பிட்டு ரவி நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது பையன் இந்த மாதிரி ஆகி. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். எல்லாருமே விஜயை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் போயிருந்தீங்க. நீங்கள் பாப்பாவும் போயிருந்தாங்க? எல்லாருமே போயிருந்தோம், வீட்டில் எல்லாருமே தான் போயிருந்தோம். அவர் மேலே பேசவே இங்கே நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எத்தனை பேர் இறந்தாங்க என்னங்கிற எங்களுக்கு அதெல்லாம் டீட்டெயிலாம் தெரியாது. நான் எங்கள் பையனை வந்து அவர் பேசவே ஃபோன் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தேடுற அளவுக்கு என்னடா இப்போச்சாங்க அப்படிங்கிறப்ப தான் இவர் தேடிட்டு அப்புறம் ஃபோன் கிடச்சிதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபோன் வந்து அந்த ஜென்ரேட்டர்கிட்ட கிடந்துச்சுமா, எடுத்து கொடுத்தாங்க, இது வச்சுருக்க வந்து வாங்கி சொன்னாங்கன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி நான் ஃபோன் பண்ணுறேன். அவன் ஃபோன் பண்ண பேசுனாங்க. அப்போ நான் விட்டுறேன், சனியை முடிச்சவனை எங்கடா தொலைஞ்ச, ஃபோன் எடுக்க மாட்டேனதுக்கு. அப்போ அம்மா ரவி என்ன ஃபோன் என்ன கிடைக்கலம்மா அப்படின்னா, ஆஸ்பத்திரியில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இந்த ரவுண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் தொலாவி பார்த்துட்டு இல்லைன்றது ஜிஹெச்சுக்கு போனோம். ஜிஹெச்சில் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி ரவி என்ன நம்மளை விட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். அது ஒருத்தரை கொண்டு வர ஆளுங்க அந்த, அதனால் நாங்கள் பக்கத்தில் எங்கள் அந்த நேரம் ஆறுதல் சொல்ல அடுத்த நாள் தாங்க வீட்டுக்கு ஆறுதல் சொன்னாங்க, போனாங்க, அங்கே எல்லாம் பண்ணாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உங்கள் மைண்டில் என்ன இருக்குது? ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய இடம் கொடுத்துருந்தா நான் ஒரு நாலா பக்கம் ஓடி இருப்பாங்க. ரொம்ப சின்ன இடம், போலீஸ் பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அது யார் என்ன நடந்ததுங்கிறது கேள்விக்கு உங்களுக்கு பதில் வேணும்னு தோணும் கண்டிப்பாக. ஏன்னா பையன் எப்படி போனாங்கிறது நமக்கு தெரியல. தள்ளி விட்டு போனானா, இல்லை அவன் போய் விழுந்துட்டானா, இல்லை அவன் யார். அங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கீழே உங்களை தூக்க போனால் நான் செத்துருவேன். அதுக்கான கேள்வி விசாரித்தாங்க, எங்களுக்கு சிபிஐயில் வச்சாங்க. என்ன நடந்துச்சு அவங்கள மாதிரி தான் எல்லாம் கேட்டாங்க. இங்கே உங்ககிட்ட என்ன சொன்னோமோ அதே தான் அவங்ககிட்டையும் சொன்னோம். என்ன முடிவு வரும்னு தெரியல. முடிவு வச்சு உங்களுக்கு எதையும் ஒரு கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. என்ன என் பையன் வரப்போகிறது இல்லையே, இல்லை நமக்கு நியாயம் கிடச்சி நான் எதாவது பண்ண போகிறேன்னா, என்ன எது நடந்துச்சு இன்னும் வரைக்கும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு விட தெரியல. அந்த போகிறப்ப அந்த இடத்த பார்த்தா பகிருங்கும், அந்த மரம் கூட இப்போ நல்ல தேற்ற முடியாத லாஸ். எந்த நீதிமன்றமும் எந்த அரசியல் தலைவரும் எந்த இழப்பீடும் ஒருபோதும் ஈடு செய்ய முடியாத ஒன்று. என்னோட மணிமேகலை இருக்கிறார். அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர். மேலும் அவர் அந்த சம்பவம் நடந்த உடனேயே மிகவும் மிகவும் பொருத்தமான சில கேள்விகளை எழுப்பினார். மேலும் உண்மையில் அவரது வீடியோ வைரலானது. Questions immediately after the incident and her video in fact went viral. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விங்க. நம்ம வந்து நினைக்காத விதமாக அன்றைக்கி 41 உயிர்கள் போயிடுச்சு. என்ன நடந்தது? நீங்கள் போய் பார்த்தீங்களா? சனிக்கிழமையாக போனதுனால, சாட்டர்டேவை போனதுனால
நிறைய வேலைக்கு போயிட்டு வர்றவங்களும் சேர்த்து வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால வந்து ரொம்ப க்ரௌட் ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து அவர் வண்டி வந்தது பூரா வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நடுவில் கேப் இருந்தால் கூட பரவாயில்ல, பூரா வச்சுருக்காங்க, ஒதுங்கிறதுக்கெலாம் வழி இல்லை. அதனால பூரா இந்த தகுடு மேலே விழுந்ததுனால வந்த வம்பு தான் இத்தனைக்கும், நெரிசல் தான். சித்த நடந்துட்டாருன்னு சொன்னோடனே எனக்கு இங்கிட்டு வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. வண்டி வர ஆரம்பிச்சோடனே என்னாச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் இவர் வண்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் தான் போச்சு வண்டி. இன்னும் போனார் இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் கூடலாம் வண்டி இவ்வளோ வேகமாக போகுதேன்னதுக்கு அப்புறம் பார்த்தேன் வரிவரியா பறிக்கு. அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. பிள்ளைங்க ஒரு 2 பிள்ளைங்க ஒரு 8.25 இருக்கும், பேக்கில் துணியே இல்லை, அப்படி வர்றாங்க. சாலை பொத்திட்டு வந்து இந்த கடையில் தான் ஒரு டாப் எடுத்து கொடுத்து போட்டுட்டு போச்சு அந்த பொண்ணு. தோடெல்லாம் காணோம். ஒரு 50 பேராவது எங்களை மிதிச்சிருப்பாங்கக்கா, எந்த சாமி புண்ணியமோ நாங்கள் பொழைச்சதுன்ட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக போனார், அந்த தலைவர் பண்பில் இருந்து போனவர் ரியாக்ஷன் எனக்கு பிடிக்கல. நம்மனால 40 உயிர் இன்னைக்கு பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஃப்ளைட் மேலே இல்லை. உங்கள் பேர் என்ன? செல்வி. செல்வி. குழந்தைகள்லாம் போயிருந்தாங்களா அங்கே பார்க்கறதுக்கு? வந்துட்டாங்க. விஜய் பார்க்கறதுக்காண்டி போயிருந்தாங்க. போனோடனே சரி இன்னும் பேச ஆரம்பிச்சோன்னே கும்பலா இருக்குன்ட்டு இந்த ஊரில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு சம்பவம், கோவமா இல்லை இந்த மாதிரி அது எதிர்பாராம வந்து இப்படி ஆகும் யாரும் போகவும் இல்லை, எதிர்பாராம நடந்துச்சு. அதில் விஜயோடும் ஃபால்ட் தோணல. உங்கள் நேபர்ஸ் அதுக்கும் ஒரு பையன் இறந்துட்டாருல்ல, அவங்களும் அப்படி தான் பேசிக்கிறாங்க. பேசிக்கிறாங்க. என்ன